ஐக்கிய அரேபு கண்ட்ரியில் தான் போய் அவர் வந்து தேர்தலில் நிற்கணும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் அவர்கள் மட்டுமில்லை எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது அண்ணல் அம்பேத்கர் ஏற்றினது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தானே நீங்கள் செயல்படணும். இப்போ புதுசாக ஒரு சட்டம் ஏற்ற போகிறீங்களா? புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறீங்களா? இவர் சொல்லக்கூடியது எல்லாமே, அதாவது சினிமா வசனத்தை விஜய் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் பழைய முன்னாள் சினிமா இயக்குநர்களால் அதை மாதிரி பேசுகிறாரு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைம்மா. ஏன்னா நம்ம வந்து ஒரு வழக்கு என்பது காவல்துறையினால் எடுக்கப்பட்டு அவர்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சட்டத்தை ஏற்றவர் அண்ணல் அம்பேத்கர். அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் மதிக்கலைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் வர முடியும்? வந்தாலும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் உங்களுடைய செயல்பாடுகள். எடுத்தோன்னா ஒருத்தனை வெட்டிடுவேன், எடுத்தனை சுற்றுவேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் சொல்கிறேன். அவர் சொன்னது எல்லாமே மக்களை கவர்வதற்காக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. இந்த அறிக்கை வந்து சும்மா வெற்று அறிக்கை தான். அது ஒன்றில் கூட நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராவணன் கோயில் கட்டினா யார் போவாங்க? அவர் சாமியாக கும்பிடுவீங்களா? ராவணனுக்கு எதுக்கு கோயில் கட்டணும்? அப்போ நீங்கள் வந்து பெண்ணை கடத்திட்டு போகிறவங்கலாம் ராவணன் தானே, அந்த கணக்கில் தானே அந்த ராமாயணமே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ராவணனுக்கு கோயில் கட்டிங்க, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பெண் பாலியல் குற்றவாளிக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று. அப்போ எப்படி நீங்கள் சுட்டுக் கொள்வீங்க? இந்த ராவணன் படத்தை ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னவோ இல்லை, அது அதாவதுமா அவருக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கையில் வேணும். மக்கள்கிட்ட பேசும்போது நேற்று பேசுனது இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அதை ஏதாவது ஒன்று மாற்றணும். மக்களுடைய அந்த கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும். அதை பாரு, நாம் தமிழர் வந்து புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த கட்சிகள்லாம் சொல்லாத ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் அது நடைமுறைப்படுத்த முடியாதாங்கிறது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கே நன்றாக தெரியும். ஏன்னா கையில் இருக்குது. அவங்களுடைய எல்லா அறிவுத்திறன் வாய்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மொபைல்லே பார்த்துடுறாங்க. சாத்தியம் இருக்கா இல்லையா, இவர் சும்மா வளர்றாரா அப்படிங்கிறது தெரியும். சீமானுடைய பேச்சையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் ஆட்சிக்கு வரக்கூடியதே ஒரு கனவு தான். விஜய் எப்படி ஆட்சிக்கு வர முடியாது, அதை மாதிரி அவரும் வர முடியாது. வருங்காலத்தில் இந்த மாதிரி வந்து நடைமுறைப்படுத்தினா அது இன்னும் மிக மோசமான விளைவுகளை தான் சந்திக்கும்.